யாழ் வலிகாமம் கல்வி வலயத்திற்குட்பட்ட பாடசாலைகளின் அதிபர் ஆசிரியர்களுக்கான வருடாந்த கௌரவிப்பு விழா இன்று நடைபெற்றது. யாழ் ராமநாதன் கல்லூரியில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கடந்த வருடம் சிறப்பாக செயற்பட்ட ஆசிரியர்கள் கௌரவிக்கப்பட்டனர். அத்துடன் வடமாகாண ஆளுநர் ரெஜினோல் குரேயும் இதன்போது கௌரவிக்கப்பட்டார். 30 வருடம் நடந்த யுத்தத்தில் காலத்திலே இது எல்லாம் வீணா போனது, அநியாயம் செஞ்சது. அந்த யுத்தத்தில் பிரபாகரன் வெற்றி பெற்று எடுத்தது இல்லை. அந்த யுத்தத்திலே மஹிந்த ராஜபக்ச வெற்றி பெற்று எடுத்தது இல்லை. வேதனை, சோதனை, அழுவதை, துன்பம் தாங்கிருந்தது. வேற ஒன்றும் இல்லை. என்ன நாங்க எடுத்தது திருப்பி பாருங்க. இந்த யாழ்ப்பாணத்திலே நாங்க இப்ப தெரியும் எழுது தமிழ் சொல்லி ஒரு திட்டம் இருக்கிறது. அது நல்ல எப்படி எழுது வேணும், நல்லா படிக்க வேணும், நல்லா சம்பாதிக்க வேணும், அபிவிருத்தி வேலை செய்ய வேண்டும். அப்படி செஞ்ச மட்டம் தான் நமக்கு திருப்பு எழுங்கேலும். ஆனால் யாழ்ப்பாணத்துக்கு மட்டும் இல்லை, இந்த வடமாகாணத்துக்கு எல்லோருக்கும் திரும்ப அந்த பெருமை எடுக்கிறதுக்கு படிக்க வேணும், அபிவிருத்தி வேலை செய்ய வேண்டும். விக்னேஸ்வரர் ஐயாவுக்கு சொல்றது, இந்த மாவட்டத்திலே ஆசிரியர்களுக்கு கௌரவம் செய்யறதுக்கு, நல்ல வேலை செய்ய ஆசிரியர்களுக்கு தங்க பதக்கம் கொடுக்க வேணும் சொல்லி